இந்த இடம் பெரியார் நகர். பெரியார் நகரின் முக்கிய தெருவிற்கு செல்கிறேன். பல நாட்கள் இந்த வழியாக வருவது வழக்கம். தற்பொழுதெல்லாம் மாற்றிவிட்டேன், வெவ்வேறு வழியாக சென்றேன். இன்று வரும்பொழுதே இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதாவது திருவிக்கா நகரில் தொடங்கி அகரம் வந்து ஜவஹர் நகர் வந்து பெரியார் நகர் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனை வரை சென்று திரும்பி வர வேண்டும் என்று எண்ணி வந்தேன். எண்ணிய எண்ணம் போல் தற்பொழுது இனிதாக அது நடைபெற்று வருகிறது. இப்படி ஒரு முறை நான் சென்று வந்தால் சுமார் 4 கிலோமீட்டர் இருக்கும். வரும் வழியிலே GKM காலனி என்று ஒன்று இருக்கிறது. ஒரு முறை அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது என்பதற்காக அதன் உள்ளே சென்று கடைசி வரை சென்றேன். ஆனால் அங்கே புத்தர் கோயிலுக்கு போக முடியவில்லை. திரும்பி வந்து விட்டேன். அது சுமார் அன்று ஒரு 6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஏனால் அங்கே எல்லா நேரமும் திறந்து வைப்பதில்லை. அது அம்பேத்கர் படம் இருக்கிறது. அம்பேத்கர் புத்த மதத்திற்கு தழுவியதால் அவர்கள் அப்படி ஒரு சிறிய கோயிலை அவர்கள் அமைத்துள்ளார்கள். அதுவும் திருநாவுக்கு அவர்தான் இதை செய்து வைத்தார் என்று நான் கருதுகிறேன். எனவே GKM காலனிக்கு முழு பெயர் தெரியும். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். பெயர் எனக்கு முழுவதும் ஞாபகம் வரவில்லை. இது நான் வந்ததற்கான பதிவு தான். எனது இடப்புறம் சென்றால் GKM காலனி சென்று விடலாம். இது நேராகவே சென்றால் வெள்ளிவாக்கம் சென்று விடலாம். வெகு தூரம் பாதை இருக்கிறது. அந்த ரயில் நிலையம் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு தூரம் ஒரு பாதை இருக்கிறது. அதனால் நான் சென்றதில்லை. நான் இத்துடன் இந்த நடைப்பயிற்சியை நிறுத்தி விடுகிறேன். மேற்கொண்டு தொடரும். இது வந்ததற்கான பதிவு தான். இந்த வழியாக ஒரு சிற்றுந்து அதுவும் வருகிறது. பேருந்து வருவது போல சிற்றுந்தும் இந்த வழியாக வரும். அது இந்த வழியாகத்தான் செல்லும். அதற்காக பலர் காத்திருப்பார்கள். இந்த சாலையின் பெயர் அருகாமையில் தான் இருக்கிறது. வெங்கடேசன் சாலை 2 பக்கமும் இருக்கிறது. நான் வந்த சாலை வெங்கடேசன் சாலை. அதுதான் நான் வந்த சாலை, வெங்கடேசன் சாலை. எனவே இன்று இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் அந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதோ அங்கெல்லாம் சமயத்தில் தீப்பொறி வரும். அதை பார்த்து பயப்படுவார்கள். நான் பலமுறை பார்த்தேன். அதற்காக அதை பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு இப்படி ஒரு ஏற்பாடு செய்துள்ளார்கள். பல இடங்களில், ஒரு இடமல்ல, எங்கெங்கெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இப்படி பாதுகாப்பாக வைத்துள்ளார். இதை சிலர் விமர்சனம் செய்வதுண்டு. அதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை. ஒரு பாதுகாப்பு தான், மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான். ஏனென்றால் ஒரு சமயம் அதிகமாக மின்சாரம் வரும்பொழுது அது எரிய ஆரம்பித்துவிடும். அந்த தீப்பொறிகள் பல இடங்களுக்கு பறந்து போகும். அதை கண்கூடாக நான் பார்த்துள்ளேன். உடனே எல்லோரும் ஃபோன் செய்து இதுபோல் நடந்திருக்கிறது, நிறுத்துங்கள் என்று சொல்வார்கள். எங்களுடைய தெருவில் கூட, கென்னடி ஸ்கொயரில் கூட, அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இப்படி அடிக்கடி வெடிக்கும் சத்தம் வரும். நான் பார்த்துள்ளேன். அதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் தமிழக அரசு இப்படி செய்துள்ளது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.